Dear plus one commerce students, good morning. Today we shall continue the 18th chapter, Business Ethics and Corporate Governance. In this session, we shall discuss the multinational corporations in India. Multinational corporations or multinational companies in India. இந்தியாவில் செயல்படக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். Indian economy is growing over the lengths and breadths and establishes businesses earning huge profit. Companies have grown in their size, capital and number of employees, competing with different countries' companies. The concept of multinational corporation has gained significance over a period of time as it has its business globally in different countries. இந்திய பொருளாதாரம் பல்வேறு கோணங்களில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்தியாவினுடைய பொருளாதாரம் பல்வேறு கோணங்களில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. பன்னாட்டு நிறுவனங்களோட போட்டியிடும் அளவிற்கு அந்த கம்பெனியோட முதலீடு கேபிட்டல்லையும் சரி, பணியாளர்கள் எண்ணிக்கையிலையும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்து வருகிறது. எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, கேபிட்டல் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளோட வியாபாரம் செய்கிறதுனால அதிக லாபம் ஈட்டும் வகையில் பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. டெஃபினிஷன்: Multinational corporation is defined to be an enterprise operating in several countries but managed from one country. பன்னாட்டு நிறுவனம் பல நாடுகளில் செயல்படும். பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே பல நாடுகளில் செயல்படும். ஆனால் அதன் தலைமை நிர்வாகம் ஒரே ஒரு நாட்டிலிருந்து மட்டுமே செய்யப்படும். அதை நிர்வகிக்கக்கூடிய பணி, நிர்வாக பணிங்கிறது ஒரே ஒரு நாட்டிலிருந்து மட்டும் செய்யப்படும். அந்த நாட்டை தான் நம்ம ஹோம் கண்ட்ரின்னு சொல்கிறோம். A multinational corporation is an organization doing business in more than one country. It engages in various activities like exporting, manufacturing in different countries. ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் பன்னாட்டு நிறுவனம்னு சொல்கிறோம். பல நாடுகளில் தொழில் செய்கிறதுனால அதை பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். பல நாடுகளில் வியாபாரம் தொடர்பாக, உற்பத்தி தொடர்பாக, விற்பனை தொடர்பான நடவடிக்கைகளை அது மேற்கொள்ளும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் பல்வேறு நாடுகளில் உற்பத்தி பணிகளை அது செய்யும். Multinational corporation is a company which functions with headquarters based in one country while other facilities are based in other location. பன்னாட்டு நிறுவனங்கள்ங்கிறது ஒரு நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும். ஒரு நாட்டிலிருந்து நிர்வாகம் நடைபெறும். ஒரு நாட்டை தலைமையகமாக கொண்டு, தலைமையிடமாக கொண்டு செயல்படும். இதர பணிகள் அனைத்தும், வசதிகள் அனைத்தும் பிற பகுதிகளில் அமைந்திருக்கும், பிற நாடுகளில் அமைந்திருக்கும். Any company is referred to as multinational company or a corporation when the company manages its operation or production or service delivery from more than a single country. It has its headquarters based in one country with several other operating branches in different other countries.
The country where the headquarter is located is called the country where the headquarter is located is called home country. Whereas the other countries with operational branches are called host country. You must know what is home country and what is host countries. The country where the headquarter is located is called home country. எந்த நாட்டில் தலைமையகமாக கொண்டு செயல்படுகிறதோ, எங்கிருந்து நிர்வாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறதோ, எங்கிருந்து நடவடிக்கைகள் எடுப்பதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறதோ, அந்த நிர்வாக பணி நடைபெறக்கூடிய நாட்டை ஹோம் கண்ட்ரின்னு சொல்கிறோம். Whereas other countries with operational branches are called host countries. இப்போ உற்பத்தி அல்லது சேவைகளை வழங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கும். அப்போ அந்த நாடுகள் எல்லாத்தையும் ஹோஸ்ட் கண்ட்ரிஸ், வரவேற்கும் நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் அல்லது கழகம் என்று குறிப்பிடப்படுதோ, அந்த நிறுவனம் அதனுடைய உற்பத்தி அல்லது சேவை வழங்குவதை ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் செய்து வருகிறது. தலைமையிடத்தை ஒரு நாட்டிலையும் கிளைகளை பல நாடுகள்லையும் கொண்டிருக்கும். தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதோ, எந்த நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதோ அந்த நாட்டை சொந்த நாடு ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். எந்த நாடுகளில் கிளைகள் அமைத்து செயல்படுகிறதோ அந்த நாட்டை வரவேற்கும் நாடு ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ஹோம் கண்ட்ரி, வாட் இஸ் ஹோஸ்ட் கண்ட்ரி? Apart from playing the important role in the globalization and international relations, these multinational companies even have notable influence in a country's economy as well as the world economy. The budget of some of the MNCs exceed the GDP, gross domestic product of a nation. உலகமயமாக்கல் மூலமாக பன்னாட்டு உறவுகளில் பன்னாட்டு நிறுவனம் முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் மட்டுமின்றி உலக பொருளாதாரத்திலையும் பன்னாட்டு நிறுவனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.